அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு வழங்கிய சிந்திக்க வைக்கும் போதனை. இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் பிறரை சிந்திக்க வைத்தார். அவருடைய போதனைகள், அவருடைய கற்பித்தல் பிறரை சிந்திக்க வைத்தன. மற்ற போதகர்கள் அறிவுரைகளை வழங்கினார்கள். ஆனால் இயேசுவுடைய போதனை அவர்களை சிந்திக்க வைத்தது. நல்ல ஆளுமைகள் பிறரை சிந்திக்க வைக்கிறார்கள். நல்ல ஆசிரியர்கள் மாணவர்களை சிந்திக்க வைக்கிறார்கள். அறிவாற்றல் தொடர்பான பல திறன்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று கிரிட்டிக்கல் திங்கிங், ஆய்வு செய்கின்ற, கேள்விக்கு உட்படுத்துகின்ற, பகுத்தாய்வு செய்கின்ற ஒரு பண்பு, ஒரு திறன். அதை கொடுக்க வேண்டும். நல்ல ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களை, தங்களுடைய உரைகளை கேட்பவர்களை சிந்திக்க வைக்கின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 10:36, லூக்கா 10:36 நல்ல சமாரியர் ஓமையை இயேசு கூறுகிறார். கூறிவிட்டு அவர் கேட்கிறாரு, கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது? சிந்திக்க வைக்கின்ற ஒரு கேள்வி இயேசு கேட்கிறார். அவர் சிந்தித்து விட்டு பதில் சொல்கிறார், அவருக்கு இரக்கம் காட்டியவரே. இயேசு சொல்கிறார், நீரும் போய் அப்படியே செய்யும். ஆகவே இயேசுடைய போதனை பிறரை சிந்திக்க வைப்பதாகவும் பிறரை செயல்பாட்டுக்கு அனுப்புவதாகவும் இருந்தது. அதுவே நல்ல ஒரு ஆசிரியர் பணி, அதுவே நல்ல ஒரு தலைமை பண்பு, அதுவே நல்ல ஒரு ஆளுமை. நல்ல ஆளுமைகள் பிறரை சிந்திக்க வைக்கிறார்கள், பிறரை செயல்பாட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். இயேசுவிடம் அந்த ஆளுமை இருந்தது. இயேசுவிடமிருந்து அதை நாம் கற்றுக்கொள்வோமாக. நாம் பிறரோடு உரையாடும் போது, பிறரோடு நட்புறவு கொள்கின்ற பொழுது, பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, பிறரோடு நாம் பகிர்வு செய்கின்ற பொழுது அவர்கள் சிந்திக்க வேண்டும். பிறரை சிந்திக்க வைப்பவரே சிறந்த தலைவர், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஆளுமை. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.